வணக்கம் குருஜி. 96 சேலம். அழியாத புகழ் கிடைக்குமா குருஜி? 3ஆம் இடம் வலுத்திருக்கணும். 3ஆம் அதிபதியும் வலுத்து, 3ஆம் இடமும் வலுத்து. இதுதான் உண்மையிலேயே. இன்னொன்று, புகழுக்கு சொந்தக்காரன் குரு சுக்கிரன் மாதிரி சுபர்கள் தான். லக்னாதிபதியும் குருவும் வலுத்திருந்து லக்னம் சுபத்துவமாகி 3ஆம் அதிபதியும் 3ஆம் வீடும் வலுத்திருந்தால் அழியாத புகழ் கிடைக்கத்தான் செய்யும். அந்த புகழ் இருந்தது குரு தான் ஏமாளித்தனம். காசு வேணுமா, புகழ் வேணுமா, 1 கோடி ரூபாய் தர்றேன், இப்போ உடனே வாங்கிக்கிறியா? அல்லது உனக்கு ஒரு நல்ல பேரும் புகழ் டிவியில் உடனே உன்னை பேச வைக்கிறேன், உடனே இப்போ ரீச் ஆகிடுவேன், இப்போ ஒரு 10 நாள் நீ டிவியில் பேச ஃபேமஸ் ஆகிடுவேன், இது உனக்கு தேவையான்னு கேட்டால், இந்த குரு லக்னத்தை பார்த்து லக்னம் சுபத்துவமாகி 3ஆம் இடம்லாம் வலுத்திருக்கிறவன் 1 கோடி ரூபாய்லாம் கொடுக்க வேண்டாம், என்னை டிவியில் பேச வை, இப்போவே எனக்கு பிரதமரம் பக்கத்தில் நான் நிற்கணும்னு சொல்லுவீங்க. இதுதான் இந்த வித்தியாசம். இந்த விஷயத்தை புரிஞ்சிக்கங்க. வணக்கம் குருஜி. அழியாத புகழ் கிடைக்குமா குருஜி? மற்றும் மோட்சத்திற்கான வாய்ப்பு இருக்கா குருஜி? நான் போயிட்டு வந்து சொல்கிறேன். மோட்சத்திற்கான வாய்ப்பு இருக்கா? போனால் தானே எனக்கு தெரியும். தப்பான கேள்வி கேட்குறீங்களா? முதல் கேள்விக்கு பதில் தெரிஞ்சிருச்சு, 2வது கேள்விக்கு பதில் தெரியலையே. சரி, இப்போ நான் ஒன்று சொல்லட்டுமா? இது கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி தான். யார்? அர்த்தநாரி முருகன். மோட்சத்திற்கு வாய்ப்பு இருக்கா குருஜி? இந்த மோட்சத்திற்கு வாய்ப்பு இருக்கா? கர்மா, மோட்சம் இப்படிலாம் பேசுனீங்கன்னா உங்களுக்கு ராசி லக்னத்தோடு சனி தொடர்பு கொண்டிருக்குன்னு அர்த்தம். சனி கேது, குரு சனி கேது சொல்லிட்டேன்னா, இந்த கர்மா, இது மோட்சம் இதெல்லாம் இருக்குன்னா உங்களுக்கு லக்னம் ராசியோடு சனி தொடர்பு கொள்ளாமல் இந்த வார்த்தை வரவே வராது உங்களுக்கு. இப்போ உங்கள் ஜாதகத்தை போடுவோம். 27/8/96, 27/8/96. ஏன்னா சுபத்துவமான சனி தான் உங்களுக்கு இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் சொல்லுவார். சுபச்சனி 27/8/1996. என்ன வயசாச்சு, இப்போவே மோட்சத்தை பற்றி கேட்குறீங்க? 29 வயசு தான் ஆகுது. அதுக்குள்ள மோட்சம். அதுக்குள்ள மோட்சம் 10:35 PM, 10:35 PM சேலத்தில் பிறந்த ஜாதகம். ஐயா பாருங்க, மேஷ லக்னம் 27/8/1996, 27/8/1996, 10:35 PM. சரி ஐயா, என்ன சொன்னேன்? லக்னம் ராசியோடு சனி சம்மந்தப்பட்டிருக்கணும்னு சொன்னா பாருங்க ஐயா, சனிக்கு ஏது சேர்ந்து அவரே ராசிநாதனாக இருக்கிறார். சனிக்கு ஏது சேர்ந்து குருவிற்கு வீடு, சனிக்கு வீடு கொடுத்த குரு லக்னத்தை பார்க்குறார். இல்லாமல் உங்களுக்கு இந்த மோட்சம் வருவனா? 12ஆம் இடத்துல கேது, 12ஆம் இடத்துல கேது இருந்தாலே மோட்சத்துக்கு போவனா? அப்படி இப்படின்லாம் உங்களுக்கு இது வந்துடும். இதான் அப்படியே இருக்குல்ல, மோட்சத்திற்கு போவனா? சனி தான் ராசிநாதனாகி சனி தான் இருக்கிறாரு, லக்னம் ராசியோடு தொடர்பு இருக்கிறது. 12ஆம் இடத்துல இருந்தால் மோட்சத்திற்கு போவீர்கள் என்று மூல நூல்கள் என்று சொல்லப்படக்கூடிய சில நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. நான் பராசரரே சொன்னாலும் நம்ப மாட்டேன். நான் தெரியாத விஷயங்களை ஜோசியத்தில் நம்பாதீங்க. மோட்சத்துக்கு போவீங்களா அப்படின்னு சொன்னால், ஆமாம், நான் 12ஆம் இடத்தில் எனக்கு கேது இருந்த காரணத்தினால் நான் இப்போது மோட்சத்தில் இருக்கிறேன் அப்படின்னு மோட்சத்திலிருந்து நமக்கு தகவல் வந்தே தீரணும். இல்லைன்னா ஜோசியத்தை நம்பக்கூடாது. ஜோதிடம் என்பது கண்கட்டு வித்தையோ ஆன்மீக கலப்பு கொண்டதோ அல்லவே அல்ல. நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஒரு தெளிவுக்கு வந்துட்டேன். எனக்கு தெளிவு வந்துருச்சு. எனக்கு தெளிவு வந்துடுச்சதுனால என்னுடைய தெளிவை என் மாணவர்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். பிடிக்காதவங்க அதை பற்றி கேட்காதீங்க. ஆன்மீகத்தையும் மோட்சத்தையும் கர்மாவையும் நீங்கள் கொண்டு வந்த ஜோதிடத்தில் கலக்கிறீங்கன்னா உங்களுக்கு உண்மையான ஜோதிடம் தெரியாமல் நீங்கள் நழுவுறீங்க, தெய்வத்துக்கு பின்னால் ஒளிஞ்சிக்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த மோட்ச காரணங்கள் எல்லாமே பலன் தெரியாதவர்கள் சொல்வது, பலன் சொல்ல தெரியாதவர்கள் சொல்வது. உன்னுடைய கர்மாவின் அடிப்படையில் நீ இப்படி இருக்கிற, போன ஜென்மத்தில் இந்த பாவம் பண்ணன, 12ல் கேது இருக்கிறதுனால நீ மோட்சத்துக்கு தான் போவ. என்ன நிரூபணம்? ஜோதிடம் நிரூபணம் உள்ள கலை. கண்ணுக்கு நேராக பார்க்குறோம். இந்த கிரகம் இப்படி இருக்கிறதுனால இவர் இப்படி இருக்கிறார், இந்த அமைப்பு இந்த பாவக சுபத்துவத்தின் காரணமாக இப்படி இருக்கிறார், இந்த பாவக பாபத்துவத்தின் காரணமாக இந்த இருக்கிறார், இந்த கிரக சுப பாபத்துவ அமைப்பால் இப்படி இருக்கிறார். இதை வேணா கண்ணுக்கு நேரம் நம்பலாம். 12ல் கேது இருக்கிறதுனால நான் இதுக்கு போவேனா? 12ல் கேது பாபத்துவமாக இருந்தால் இல்லைன்னு ஒரு நூல்லே போட்டிருக்கேன். 12ல் கேது சுப அமைப்பில் இருந்தால் தான் மோட்சம்னு சொல்லியிருக்கேன். இதே வகுப்பில் இதே மாதிரி பதில் சொல்லியிருக்கிறேன். இந்த மோட்ச வகுப்பு ஒரு வகுப்பு ஆன்லைன் வகுப்பு நடத்தினேன். வேணா நான் போய் பார்த்துட்டு வந்துட்டு மறுபடியும் கிளாஸ் நடத்துகிறேன்னு சொன்னேன். இப்படித்தான் சொல்ல முடியும் பதில். யாராலும் இதை நிரூபிக்க முடியாது. முதல்ல மோட்சம் என்கின்ற ஒன்று இருக்கா அப்படிங்கிறதே கேள்வி. யாருக்கு தெரியும்?
இல்லைங்க இருக்குங்க, மகரிஷி சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் கிடையாதுங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாங்க, அதெல்லாம் வேறு சப்ஜெக்ட்டுக்கு போய்டும். அது நமக்கு அந்த சப்ஜெக்டுக்குள்ளே நம்ம வர வேண்டாம். கண்ணுக்கு தெரிவதை மட்டும் மாணவர்கள் நம்புங்கள், ஃபாலோவர்கள் நம்புங்க. யாரையும் நம்ம ஏமாற்ற வேண்டாம். ஜோதிடத்தில் ஏமாற்றக்கூடாது. தெரிந்தால் சொல்லுவோம், தெரியலன்னா விட்டுருவோம். இதுதான் உண்மை. ஆக அந்த மோட்சம், நரகம், ஆன்மீகம், கர்மா, சித்து போன்ற அமைப்புகள் ஆன்மீகத்தோடு சம்பந்தப்பட்டவை. ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. 12 கேது இருந்தால் நீ சொர்க்கத்திற்கு போவாய் என்ற கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு 10 கொலை பண்ணவன் தூக்குவெல்லாம் போட போறாங்க, அவனுக்கு 12 கேது இருக்கு, சொர்க்கத்துக்கு போவானா என்ன? இந்த சொர்க்கம் நரகம் என்பதே மனிதனை மயங்க வைப்பதற்காக. இந்த சொர்க்கம் நரகம் என்பது இந்த உலக வாழ்க்கையில ஒரு மனிதனை தன்னம்பிக்கை இல்லாமல், என்னுடைய பிறப்பு உன்னுடைய அதில் வேற மாதிரி போனா நான் விமர்சிக்கப்படுவேன். இந்த இடத்துல நான் வேற மாதிரி டென்ஷன் ஆகி பேசினா வேற மாதிரி போகும். இந்த சொர்க்கம் நரகம் என்பது மனிதனை மழுங்கடிப்பதற்காக வந்தவைகள் அப்படிங்கிற ஒரு மாதிரியான சிந்தனை உள்ளவன் நான். கடவுளுக்கு நான் எதிரானவன் அல்ல. ஆனால் கடவுளை வச்சு அப்படி இப்படின்னு போச்சுன்னா அது வேற மாதிரி இருக்கும். இந்த சாஸ்திரம் என்னை பிழைக்க வச்சிருக்கிற இந்த சாஸ்திரம், இந்த சாஸ்திரத்தில் நான் பொய் சொல்ல மாட்டேன். இந்த சாஸ்திர ரீதியாக நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். மற்றபடி நானும் சாதாரண மனுஷன் தான். நான் தாராளமாக பொய் சொல்லுவேன். நான்லாம் பொய் சொன்னேன்னா கண்டே பிடிக்க முடியாது. என் பொண்டாட்டி என் பிள்ளைங்க கூட கண்டுபிடிக்க முடியாது. ஆக இந்த இடத்துல மோட்சம் என்கின்ற வார்த்தை வருவதற்கான காரணம், நான் இப்போது சொன்ன மாதிரி லக்னம் ராசியோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற சனி. சனி உங்களுக்கு ராசிநாதனாகி தொடர்பை கொண்டிருக்கிறார். குரு உங்களுடைய லக்னத்தை பார்க்கிறார். இப்போது அதை விட முக்கியமாக உங்களுக்கு குரு தசை நடந்துகிட்டு இருக்கு. 2020 உங்களுக்கு 2022 மார்ச் மாதத்திலிருந்து உங்களுக்கு குரு தசையில சனி புக்தியில கூடுதலான ஆன்மீக ஆர்வங்கள்லாம் கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும். இப்போ உங்களுக்கு குரு தசையில புதன் புக்தி ஒரு 8-9 மாசமாக உங்களுக்கு நெகட்டிவ் நடந்துகிட்டு இருக்கு. புதன் புக்தி எப்போது வந்தாலும் உங்களுக்கு பயங்கர ஒரு மாதிரியாக இருக்கும். ரெண்டாவது இன்னொன்று என்ன சொன்னேன், புகழை பற்றி நீங்க சொல்லணும்னா 3ஆம் இடம் வலுத்திருக்கணும், 3ஆம் அதிபதி வலுத்திருக்கணும். புகழுக்கு சொன்னேன் இல்லையா, ஒரு பெரிய லெக்சர் கொடுக்குறேன்னா இது உங்களுக்காக இல்லை, மாணவர்களுக்காக, பின்பற்றாளர்களுக்காக. இந்த கேள்வியோடைய அவசியம் என்ன பாவகம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அழியாத புகழை அடைவேனான்றது உங்க கேள்வி. 3ஆம் பாவகாதிபதி வலுத்து 3ஆம் பாவகம் சுபத்துவமாகி லக்னத்தை குருபார்த்தாத்தான், சுபத்துவமாக இருந்தால் தான் உங்களுக்கு இந்த ஆசை வரும்னு சொன்னேன். என்னுடைய ஃபர்ஸ்ட் கேள்வி எவ்வளவு எக்ஸாக்டா உங்களுக்கு இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. 3ஆம் அதிபதி அந்த வீட்டிற்கு கேந்திரத்தில் உச்சத்தை அடைந்திருக்கிறார். 3ஆம் இடத்தோடு குருவும் சுக்கிரனும் தொடர்பு கொண்டிருக்கு. பாவகமும் சுபத்துவமாக இருக்கிறது. பாவகாதிபதி உச்சமாக இருக்கிறார். ஆனால் பாவகாதிபதி கலங்கப்பட்டிருக்கிறார். உச்சத்தில் சிறிய கலங்கம் இருக்கிறது. என்ன கலங்கம்? பாவகாதிபதி சனி செவ்வாயுடைய பார்வையிலிருந்து ராகுவோடு இணைஞ்சிருக்கிறார். ஆனா பாவகம் வலுத்திருக்குது. நான் சொன்ன மாதிரி லக்னத்தை குருபாக்குறார். ஆக இந்த நேரத்தில் 10 கோடி ரூபாய் உனக்கு தர்றேன், இந்த அப்படி வச்சுக்கோ. ஆனால் உனக்கு புகழ் வேணுமா, 10 கோடி ரூபாய் வேணுமானா யோசிக்காம புகழை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆள் நீங்க. யார் நீங்க? யார் நீங்க? அர்த்தநாரி முருகன். அர்த்தநாரி முருகன் புகழை தேர்ந்தெடுப்பதற்கான காரணம், 3ஆம் பாவகாதிபதி அதற்கு கேந்திரத்தில் உச்சமாகி 3ஆம் பாவகத்தோடு குரு சுக்கிரன் தொடர்பு கொண்டு அங்கேயே லக்னாதிபதியும் இருக்கின்ற காரணத்தினால நீங்க புகழுக்கு மயங்கக்கூடிய ஆளு, நல்லவனா இருப்பீங்க, எல்லாம் ஓகே. உங்களுக்கு புகழ் கிடைக்கத்தான் செய்யும். குரு தசையும் சனி தசையும் புதன் தசையும் புதன் உங்களுக்கு பற்றற்ற தன்மையை தருவார். இன்னும் ஒரு 20 வருஷம் கழிச்சு. இப்பவே உங்களுக்கு என்ன 30 வயசு கூட ஆகலை. இன்னும் 20 வருஷம் கழிச்சு வரப்போகின்ற 50 வயதிற்கு பிறகு வரக்கூடிய 6ஆம் இடத்துல சனி செவ்வாயுடைய பார்வையில் இருக்கக்கூடிய இந்த புதன் ராகுவோட இணைவில் இருக்கிறதுனால உங்களுக்கு சந்நியாச யோகம் என்று சொல்லப்படக்கூடிய சில அமைப்புகள் உங்களுக்கு இருக்கின்றன. ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்கள் புகழோடு இருப்பீர்கள். புதன் தசை உங்களை எதையும் அனுபவிக்க விடாமல் செய்யும். அனுபவிக்கிறதுனா என்னங்க? பொண்டாட்டி, புள்ள, காரு, வீடு, பங்களா, அதுதான். அதெல்லாம் எதுவுமே வேண்டவே வேண்டாம். எனக்கு அந்த இக வாழ்வை விட அகவாழ்வு என்று சொல்லப்படக்கூடிய அருமையான அந்த ஆன்மீக உணர்வுகளே போதும் என்று நினைக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு என்னுடைய சனி கேது சேர்ந்திருக்கின்ற அமைப்பினாலையும் அவர் ராசியோடு தொடர்பு கொண்டிருக்கனாலையும் லக்னத்தை குறிபார்த்து லக்னாதிபதியை குறிபார்த்ததுனாலே இந்த அமைப்பு உங்களுக்கு வந்திருக்கு. குருதசை சனி தசை உங்களுக்கு இப்படித்தான் போகும். உங்களுக்கு புகழோடு இருக்கக்கூடிய அமைப்பு சர்வ நிச்சயமாக உண்டு. ஆனால் அந்த புகழ்ல இப்ப இந்த புதன் சனி செவ்வாயோடைய பார்வையில ராகுவோட இணையாம இருந்தா அகில உலக புகழ் கிடைக்கும். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய புகழ் கிடைக்கும். உங்களுக்கு 3ஆம் அதிபதி உச்சனாக இருந்தாலும் ராகு சனி செவ்வாயோடு சேர்ந்து இருக்கின்ற தொடர்பு கொண்டிருக்கின்ற காரணத்தினால் புகழ் ஓரளவிற்கு கட்டுப்படுத்தப்படக்கூடிய அளவில் இருக்கும். உங்களுடைய மொழியில, உங்களுடைய சமயத்துல, உங்களுடைய பகுதியில, உங்களுடைய மாநிலம், உங்களுடைய தேசத்துல நீங்கள் புகழ் வாய்ந்த நபராக புதன் தசையில இருந்து இருப்பீங்க. எப்ப நடக்கும்?
ஒரு ப்ரெடிக்ஷனை அப்படியே போட்டு பிரிஞ்சு ஆயணும். எப்போ நடக்கும்? உடனே இப்போ இருந்து நீங்கள் புகழா இருப்பீங்களா? நெவர். 3ஆம் அதிபதியாகிய புதன் தசை வரும் பொழுது உங்களுக்கு சுகங்களை அனுபவிக்க தடை வருகிறது. 6ஆம் பாவகாதிபதியாக அவர் இருப்பதால சுகங்களை அனுபவிப்பது என்பது என்ன? துறவி என்கின்ற துறவு மனப்பான்மை. அந்த மனப்பான்மை வர்றதுக்கு இன்னும் 30 வருஷம் இருக்கு. ஆகவே புதன் தசையிலிருந்து உங்களுக்கு புகழ் கிடைக்கும். வாழ்த்துக்கள். உங்களுக்கு புகழ் கிடைக்கும் போது உண்மையிலேயே என்ன நினைப்பீங்க? வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க.